டேய் லாஜிக்கா பேசுவோம். நிஜமாவே வாட் நெக்ஸ்ட்? மாப்பிள்ள கரசும் கேப்ரியலும் ஒரு 80% நாம தான் நோட்டீஸ் போர்டை உடைச்சோன்னு நம்புறாங்க. ஒரு 20% மற்றவங்க உடைச்சதை நாம சொல்லாம மறைக்கிறோம்னு நினைக்கிறாங்க. பிடி சாருக்கும் பிரியாவுக்கும் எல்லா உண்மையும் தெரியுமேடா. பிடி சார் போய் கேப்ரியல் சார் கிட்ட பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அதை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பிரியா மட்டும்தான் ஃப்ரீயா பேசலாம். ஆனா அவளும் பேசுவாளான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் நாம, இன்னொரு பக்கம் அவனுங்க. நம்மள போட்டு கொடுக்கலன்னா அவனுங்கள போட்டுருவானுங்க, அவனுங்கள போட்டு கொடுக்கலன்னா நம்மள போட்டுருவானுங்க. அப்படி இல்லடா, பிரியா பேசணும்னா பேசுவா. அப்படி இல்லடா, எப்பவுமே பிரியா பேச மாட்டா. டேய் நாம எதுவுமே பண்ணாம சும்மா பிரியா மேல பழிய போட்டுக்கிட்டு. இல்லடா இல்ல, நான் அவள எதுவுமே சொல்லடா. அவ தான் நமக்காக பசங்கிட்டலாம் பேசிட்டு இருக்கா. அதுவே பெரிய விஷயம்தான். வீட்டுக்கே போக முடியலடா. எங்க அப்பா 100 டிகிரில பாயில் ஆகுறாரு. போனை போட்டு காட்டுன்னு காட்டுறாரு. போனை ஏன்டா எடுக்கிற? போனை எடுக்கலன்னா கெட்ட வார்த்தையில SMS அனுப்பி கண்ணா பின்னா திட்டுறாரு. நான் வீட்டுல பேசுறதை நிறுத்தி பல நாள் ஆச்சு. டிசியோட போய் நிக்கிறப்ப ரவுண்டு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். டேய் எங்க வீட்டுக்கு மேட்டரே தெரியாதுடா மாப்பிள்ள. கேள்விப்பட்டதும் சப்புன்னு எங்க தாத்தாக்கு நெஞ்சு அடைக்க போகுது. அண்ணா அஞ்சாதே. இப்ப எதுக்குடா மிஸ்கின் படத்து பேரை சொல்ற? நம்ம கொண்டு ஆவாதுண்ணா, கவலைப்படாதே. எனக்கு தோன்றது கரசனா கலாய்ப்பார், ஆனா கைவிட மாட்டார். பொருடி இன்னும் 24 மணி நேரம். நாளைக்கு நேரம் மேட்டர் தெரிஞ்சிடும். சரிடா நான் கிளம்புறேன். எங்கடா போற? டிசி கொடுத்துட்டா நடிகனா இல்லன்னு பாக்குறேன். நடிகனாக போறியா? ஆமாடா, போட்டோ எல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். அட பாவி. 23ஆம் தேதியில இருந்து விஜய் டிவில ரோஜா கூட்டம்னு ஒரு சீரியல் வரப்போகுது. இது பெண்களின் கதை, கிட்டத்தட்ட உங்களின் கதை அதானே? அதேதான். அதுலதான் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்கேன். நிஜமாவே நடிக்க போறியா? திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 7 மணிக்கு ரோஜா கூட்டம் ரோஜா கூட்டம் ரோஜா கூட்டம். அவன் ரெடிடா. நாம தான் என்ன செய்ய போறோம்னு யோசிக்கணும். வாங்கடா, கடைசி நாள். இன்னைக்காவது கிளாஸுக்கு டயத்துக்கு போவோம். சரிடா. Good morning, sir. Good morning. Excuse me, sir. Yes. Any problem? என்ன விஷயம் சொல்லுமா? சார், நோட்டீஸ் போர்டு உடைச்ச விஷயமா கொஞ்சம் பேசணும். அதுல பேச என்ன இருக்கு? Sri and his friends are the culprits. They are going to be punished. இல்ல சார், நான் அத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி நோட்டீஸ் போர்டு அவங்க உடைக்கல சார். ஓ, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண தான் வந்தியா? இல்ல சார், நிஜமா அவங்க உடைக்கல. நீ எது வெச்சமா அவங்க செய்யலன்னு சொல்ற? அவங்க பேரண்ட்ஸே அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு நம்புறாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப நீ அங்க இருந்தியா? இல்ல சார். தென் அவங்க அதை பண்ணலன்னு எப்படி சொல்ற? சார், அவங்க முன்ன மாதிரி இல்ல சார். இப்ப அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. அவங்க நிச்சயமா அதை செய்யல சார். அதை நீ வேணா நம்பலாம். உடைஞ்ச போர்டை அவங்க தூக்கி எறிஞ்சதை நான் பார்த்தேன். தப்பு பண்ணாத யாரையும் பனிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு. நல்லா விசாரிச்சுட்டா இந்த முடிவுக்கே வந்திருக்கோம். அவங்க உடைக்கலன்னு என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் சார். நிஜமா நான் போய் சொல்லல சார். பிரியா, you are wasting our time. You may go now. போர்டு உடைஞ்சது ஒரு ஆக்சிடென்ட் சார். தற்செயலா அங்க வந்த அந்த ப்ளூ பாய்ஸ் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நிஜமா அவங்க பண்ணல சார். ஏற்கனவே அவங்க மேல உங்க யாருக்கும் நல்ல இம்ப்ரெஷன் கிடையாது. ஆல்ரெடி இருந்த இமேஜை வச்சு அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க சார். அவங்க தான் உடைச்சாங்கன்னா நீங்க பண்றது நியாயம் தான் சார். ஆனா அவங்க நிச்சயமா உடைக்கல சார். அவங்க உடைக்கலனா அதை வேற யார் உடைச்சிருப்பாங்கன்னு உனக்கும் அந்த பசங்களுக்கும் தெரியுமா? தெரியாது சார். சார், அவங்க உடைக்கலங்கிறது எவ்வளவு உண்மையோ அவங்க மாறிட்டாங்கங்கிறதும் அவ்வளவு உண்மைதான் சார். Then who has done that? அது போர்டு ஒண்ணும் தானா விழுந்து உடைஞ்சிருக்காதுல்ல. அப்ப அதை யார் உடைச்சது? சாரி சார், அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஸ்ட்ரீம் அதனுக்கெல்லாம் தெரியும் தான் சார் நினைக்கிறேன். ஆனா அந்த பசங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்க சார். I don't believe this. பண்ணாத தப்புக்கு பழியத்துக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்க இல்ல. நிஜமா தான் சார். அந்த ஸ்டூடெண்ட்டை காட்டி கொடுக்க கூடாதுங்கிற ஒரே நல்லெண்ணத்துக்காக தான் அவங்க யாருன்னு சொல்லல. அப்ப கூட தப்பு தான். தப்புக்கு அப்படி பனிஷ்மெண்ட் உண்டோ அதே மாதிரி நடந்த தப்ப மறைக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு.
அவங்க அந்த தப்பை பண்ணலைன்னா வேற யார் பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லு. இல்லைன்னா அவங்க தான் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்க வேண்டியிருக்கும். இல்ல சார். நோ பிரியா, இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. அதை அவங்க எத்தனை தடவை மீறி இருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து நோபடி கேன் எக்ஸ்கியூஸ் தெம். அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். போலாம் சார்.